நண்பர்களே, நாம் எல்லாம் வாழ்க்கையில் பல முறை ஒரு சந்திப்பு புள்ளியில் நின்றிருப்போம். அங்கே எல்லாமே நமக்கு எதிராக நடக்கிறது என்று தோன்றும். நாம் மிகவும் கடினமாக உழைக்கிறோம், பகல் இரவு பாராமல் முயற்சி செய்கிறோம். ஆனால் வெற்றியும் மன அமைதியும் நம்மை விட்டு தொலைவில் இருப்பதாகவே தோன்றுகிறது. நம்முடைய அதிர்ஷ்டமே கெட்டதாக இருக்கலாம், அல்லது கடவுள் நம்மை விட்டு திரும்பி இருக்கலாம் என்று தோன்றும். ஆனா நீங்க ஒருபோதும் யோசித்தீங்களா, இந்த அதிர்ஷ்டம் என்றால் என்ன? அதை எப்படி மாற்ற முடியும்? உண்மையில் நம்முடைய அதிர்ஷ்டம் வெளியில் இருந்து வருவதல்ல, அது நம்முள் உள்ள எண்ணங்களின் பிரதிபலிப்பும் நம்முடைய மனநிலையின் வெளிப்பாடும் தான். நாம் அதிர்ஷ்டம் என்று சொல்வது உண்மையில் நம்முடைய ஆழ் மனம் எப்படி நிரலிடப்பட்டுள்ளது என்பதுதான். நாம் வெறும் 7 இரவுகளுக்கு மட்டும் அந்த நிரலிடலை மாற்றும் திசையில் வேலை செய்தால், நம்புங்க, நம்முடைய முழு வாழ்க்கையின் திசையையே மாற்ற முடியும். இரவு நேரம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் நாம் தூங்கும்போது நமது விழிப்புணர்வு மனம் அமைதியாகி ஆழ் மனம் முழுமையாக செயல்பட தொடங்குகிறது. தூங்குவதற்கு முன்னுள்ள அந்த 10 முதல் 15 நிமிடங்கள் உங்க முழு எதிர்காலத்தையும் உருவாக்க முடியும். இந்த 7 இரவுகளில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, நமது ஆற்றலை சரியான திசையில் திருப்புவது. நாம் தினமும் ஓய்வின்றி உழைத்துவிட்டு படுக்கையில் படுக்கும்போது நம் மனதில் பல்வேறு கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கும். நாளைய பிரச்சனைகளை நினைப்போம், நம்மை காயப்படுத்தியவர்களை நினைப்போம், அல்லது நாம் செய்ய முடியாத வேலைகளை நினைத்து வருந்துவோம். அங்கேயே மிகப்பெரிய தவறு செய்கிறோம். நாம எதிர்மறை எண்ணங்களுடன் தூங்கினால் நமது ஆழ் மனம் அவற்றை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அடுத்த நாள் அதே மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. அதனால் இந்த 7 இரவுகளில் நாம் நமது தூக்க முறையையும் நமது சிந்தனையையும் முழுமையாக மாற்ற வேண்டும். அதிர்ஷ்டத்தை மாற்றும் முதல் படி உங்க தற்போதைய நிலைக்கு உங்க எண்ணங்களே காரணம் என்பதை ஏற்றுக்கொள்வது. இந்த 7 இரவுகளில் நீங்க உங்களை ஒரு பரிசோதனை போல பாருங்க. முதல் இரவு, நீங்க படுக்கைக்கு செல்லும் முன் குறைந்தது அரை மணி நேரத்திற்கு முன்பே உங்க மொபைல விலக்கி வைங்க. இன்றைய காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், நாம் தூங்குவதற்கு முன் பிறரின் மகிழ்ச்சிகளையும் அல்லது உலகின் மோசமான செய்திகளையும் பார்க்கிறோம். இதனால் நமது மனம் அமைதி இழக்கிறது. இந்த 7 இரவுகளுக்கு நீங்க உங்களுக்கே ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். தூங்குவதற்கு முன் இருக்கும் நேரம் எனக்கும் கடவுளுக்கும் மட்டும். நீங்க படுக்கையில் படுத்து கண்களை மெதுவாக மூடி உங்க சுவாசத்துல கவனம் செலுத்துங்க. நீங்க உயிருடன் இருக்கிறீங்க என்பதை உணருங்க. இந்த வாழ்க்கை ஒரு வரம் என்பதை உணருங்க. உங்க நாள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அந்த நாளில் குறைந்தது ஒரு விஷயம் இருந்திருக்கும். அதற்காக நீங்க நன்றி சொல்லலாம். அது ஒரு நல்ல தேநீர் கூட இருக்கலாம், ஒரு நண்பரின் சிரிப்பு இருக்கலாம், அல்லது நீங்க பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்பி இருக்கிறீங்க என்பதாக இருக்கலாம். நீங்க நன்றியுணர்வுடன் இரவை தொடங்கும் போது உங்க ஆற்றல் உடனே மாறத் தொடங்கும். பிரபஞ்சத்தின் ஒரு விதி, நீங்க எதற்கு கவனம் செலுத்துகிறீர்களோ அது அதிகரிக்கும். நீங்க குறைகளில் கவனம் செலுத்தினால் குறைகள் அதிகரிக்கும். நீங்க உங்களிடம் இருப்பதில் கவனம் செலுத்தினால் அது மேலும் அதிகரிக்கும். இந்த 7 இரவுகளின் முதல் இரவிலிருந்தே உங்க உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதி தோன்றத் தொடங்கும். அடுத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நமது வார்த்தைகளை நமது விதியை உருவாக்குகின்றன என்பதை. நாம் அடிக்கடி நம்மிடம் மிகவும் மோசமாக பேசுகிறோம். என்னுடைய அதிர்ஷ்டமே கெட்டது, எனக்கு நல்லது எதுவும் நடக்காது என்று சொல்வோம். இந்த 7 இரவுகளில் நீங்க இந்த மொழியை மாற்ற வேண்டும். நீங்க தூங்க தயாராகும் போது உங்க மனதில் நேர்மறை வாக்கியங்களை மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. இவையே அஃபர்மேஷன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் அவற்றை இயந்திரமாக அல்ல, முழு உணர்வுடன் சொல்ல வேண்டும். நான் தினமும் மேம்பட்டு வருகிறேன். பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் என்னை உதவுகின்றன. நாளை எனக்கு புதிய மகிழ்ச்சிகளை கொண்டு வருகிறது. இந்த வார்த்தைகளை உணர்வுடன் கூறி தூங்கும் போது உங்க ஆழ்மனம் அவற்றை ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொள்கிறது. நீங்க தூங்கிவிட்டாலும் உங்க மனம் அவற்றின் மீது வேலை செய்ய தொடரும். அது உங்க அதிர்ஷ்டத்தின் பூட்டுகளை திறக்கக்கூடிய சாவிகளை தேடத் தொடங்கும். பலர் என்னிடம் கேட்கிறார்கள், 7 இரவுகளில் உண்மையில் அதிர்ஷ்டம் மாறுமா? நான் அவர்களிடம் சொல்வேன், 7 இரவுகள் கூட அதிகம். நீங்க முழு நம்பிக்கையுடன் ஒரு இரவு கூட உங்க மனதை சரியான திசையில் செலுத்தினால் அதிசயங்கள் தொடங்கிவிடும். இந்த செயல்முறை வெறும் சிந்திப்பதற்காக அல்ல, இது உங்க இருப்பை மறுபடியும் எழுப்புவதற்காக. நாம் அனைவரும் ஒரு அளவில்லா சக்தியுடன் இணைந்திருக்கிறோம். ஆனால் நமது குறுகிய சிந்தனைகள் நம்மை கட்டுப்படுத்துகின்றன. இந்த 7 இரவுகளில் நீங்க உங்க கற்பனை சக்தியை, விஷுவலைசேஷன் பயன்படுத்த வேண்டும். நீங்க கண்களை மூடும் போது உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காட்சிகளை பாருங்க. நீங்க பணக்காரராக விரும்பினால் உங்களை செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணருங்க. பணம் மட்டும் நினைக்க வேண்டாம், அந்த பணம் வந்த பிறகு நீங்க உணரும் உணர்வை உணருங்க. நீங்க ஆரோக்கியம் விரும்பினால் உங்களை சக்தி நிரம்பியவராக பாருங்க. இந்த கற்பனை மிகவும் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும், உங்க உடலில் அதிர்வு ஏற்படும் அளவுக்கு.
நமது ஆழ்மனத்திற்கு எது உண்மை எது கற்பனை என்பதை தெரியாது. நீங்க அதை மீண்டும் மீண்டும் ஒரே காட்சியை காட்டினால் அது அதை நிஜமாக மாற்ற முயலும். இதுவே உலகின் மிகச்சிறந்த மனிதர்கள் பயன்படுத்திய ரகசியம். இந்த 7 இரவுகளில் நீங்க உங்க அதிர்ஷ்டத்தின் எழுத்தாளராக மாறுகிறீங்க. நீங்க பெற விரும்பும் அனைத்தையும் எழுதி கொண்டிருக்கிறீங்க. இரவு நேரத்தின் அமைதி உங்க கனவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த திரையை அகற்றுகிறது. அந்த நேரத்தில் யாரும் தடுக்க மாட்டார்கள், சத்தமும் இருக்காது. நீங்க மட்டும், உங்க முடிவில்லா வாய்ப்புகள் மட்டும். அதிர்ஷ்டத்தை மாற்றும் இந்த பயணம் சிறிது பொறுமையையும் கேட்கிறது. முதல் அல்லது 2ஆம் இரவில் உங்க மனம் திசை திருப்ப முயலும். பழைய நினைவுகள் அல்லது எதிர்கால பயங்கள் உங்களை இழுத்துச் செல்லும். ஆனா நீங்க ஒரு விழிப்புணர்வுள்ள காவலராக உங்க மனதை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதை அன்புடன் சொல்லுங்க, இப்போது அமைதி மற்றும் உருவாக்கம் மட்டுமே. நீங்க இந்த இரவுகளை கடந்து செல்லும்போது உங்க தூக்கத்தின் தரம் மாறுவதை உணர்வீங்க. நீங்க காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுந்திருப்பீங்க. உங்க அதிர்ஷ்டம் மாறுவது உங்க காலை புன்னகையிலிருந்து தொடங்குகிறது. நீங்க காலை எழுந்தவுடன் இன்று ஏதோ அற்புதம் நடக்கப் போகிறது என்று உணர்ந்தால் உங்க பயிற்சி வேலை செய்ய தொடங்கியுள்ளது என்று புரிந்து கொள்ளுங்க. மக்கள் பெரும்பாலும் வெளிப்புற தீர்வுகளை தேடுகிறார்கள். அவர்கள் கற்கள் அணிகிறார்கள், பூஜைகள் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுள் இருக்கும் கோவிலை மறந்து விடுகிறார்கள். உங்க மனமே அந்த கோவில். அதை சுத்தமாகவும் நேர்மறையாகவும் வைத்தால் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, முழு பிரபஞ்சமும் உங்க பக்கம் இருக்கும். இந்த 7 இரவுகளின் முக்கியத்துவம் 7 என்ற எண்ணின் ஆழமான தாக்கம். 7 நாட்கள், 7 இசை ஸ்வரங்கள், 7 சக்கரங்கள். நீங்க 7 இரவுகள் ஒரே நேர்மறை சிந்தனையில் இருந்தால் அந்த ஆற்றல் உங்க உடலில் முழுவதும் பரவும். நம்புங்க, நீங்க பலவீனமானவர் அல்ல. உங்க அதிர்ஷ்டம் உங்க கைகளின் கோடுகளில் இல்லை, உங்க தீர்மானத்தில் உள்ளது. இந்த இரவுகளில் நீங்க விதைக்கும் விதைகள் எதிர்காலத்தில் பெரிய மரமாக வளரும். இந்த பயணத்தில் மிக முக்கியமானது ஒப்படைப்பு. இறைவா, நான் என் பங்கை செய்துவிட்டேன், இப்போது நீ வழிகாட்டு என்று சொல்லுங்க. அகம்பாவம் அகன்றால்தான் தெய்வீக அருள் நுழையும். இந்த 7 இரவுகள் உங்க அகம்பாவத்தை அழித்து உங்க ஆன்மாவை எழுப்பும் இரவுகள். நீங்க கவனிப்பீங்க, உங்க சுற்றியுள்ளவர்கள் மாறத் தொடங்குவார்கள். வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். முன்பு பிரச்சனையாக தோன்றியது இப்போது ஒரு அனுபவமாக தோன்றும். அதிர்ஷ்டம் மாறுவது என்பது உங்க பார்வை மாறுவதுதான். உங்க பார்வை மாறும்போது உங்க உலகமே மாறுகிறது. இந்த இரவுகளை ஒரு திருவிழாவாக அனுபவியுங்க. ஒவ்வொரு இரவும் நான் சிறப்பானவன், சக்திவானவன், நான் பெரியதற்காக வந்தவன் என்று நினைவூட்டுங்கள். உங்க அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது, அதை அழைக்க வேண்டும். இப்போது 2ஆம் பகுதி, ஆழத்தில் மாற்றம் எப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். 3ஆம் மற்றும் 4ஆம் இரவில் உங்க உள்ளத்தில் ஒரு கலக்கம் தொடங்கும். இது கடல் மந்தனம் போல, முதலில் விஷம், பிறகு அமிர்தம். நீங்க நேர்மறை எண்ணங்களை சிந்திக்க முயன்றால் உங்க பழைய பழக்கங்கள் எதிர்ப்பு தரும். உங்க மனம் சொல்வது, இது எல்லாம் பயனில்லை, சிந்தித்தால் அதிர்ஷ்டம் மாறுமா? அதுவே நீங்க உறுதியாக இருக்க வேண்டிய நேரம். அதிர்ஷ்டம் மாற்றுவது மாயை அல்ல, அது ஒரு அறிவியல். நமது உணர்ச்சிகளுக்கும் ஒரு அதிர்வெண் உண்டு. பயம், கவலை, பொறாமை இவை குறைந்த அதிர்வெண். அன்பு, அமைதி, வளம் இவை உயர்ந்த அதிர்வெண். இந்த இரவுகளில் நீங்க உயர்ந்த அதிர்வெண்ணில் இருக்க வேண்டும். ஒரு ரேடியோ போல நல்ல அலைவரிசையை பிடிக்க வேண்டும். இந்த இரவுகளில் உங்களுள் இருக்கும் குறைபாட்டை அழித்து மன்னனை எழுப்ப வேண்டும். அதிர்ஷ்டத்தை மாற்றுவதில் மிகப்பெரிய தடையாக இருப்பது கடந்த காலம். நாம் பலரும் பழைய நினைவுகளை எடுத்துக்கொண்டு தூங்குகிறோம். யாரோ நம்மை அவமதித்தார்கள், யாரோ நம்மை ஏமாற்றினார்கள். இந்த 7 இரவுகளில் நீங்க மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிங்க. நான் உன்னை விடுவித்தேன், என்னையும் விடுவித்தேன் என்று சொல்லுங்க. நீங்க விருப்பை வைத்திருந்தால் இந்த 7 இரவுகளில் நீங்க இப்படி கற்பனை செய்யுங்க. பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பொன்னான ஒளி உங்க தலையின் மேலிருந்து உங்க உடலுக்குள் நுழைகிறது என்று. அந்த ஒளி உங்க முழு உடலையும் சுத்தப்படுத்துகிறது. அந்த ஒளி இங்க துரதிர்ஷ்டத்தை எரித்து உங்க உள்ளத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தின் விதைகளை விதைக்கிறது. இது வெறும் கற்பனை அல்ல, இது உங்க மன வலிமையின் விரிவாகும். உங்க மன வலிமைக்கு உங்க டிஎன்ஏவையும் பாதிக்கும் அளவுக்கு சக்தி உள்ளது. இப்போது நாம் அந்த சூன்யம் பற்றி பேசலாம். அங்கு எல்லாம் தொடங்குகிறது. நீங்க தூங்குவதற்கு முன் உங்க எண்ணங்களை அமைதிப்படுத்தும் போது நீங்க ஆல்பா நிலை எனப்படும் ஒரு நிலையை அடைகிறீங்க. இந்த நிலையில் உங்க மனம் அமைதியாகி உங்க ஆன்மாவின் குரல் கேட்க தொடங்கும். இந்த இரவுகளில் இந்த அமைதியை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் எதையும் சிந்திக்க வேண்டாம், அமைதியாக இருங்க. அந்த அமைதியிலேயே உங்க பிரச்சனைகளுக்கு பதில்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் மாறுவது என்பது வானிலிருந்து பணம் விழுவது அல்ல. அது என்னவென்றால், சரியான நேரத்தில் சரியான யோசனை உங்களுக்கு வரும். சரியான மனிதர்கள் உங்களை சந்திப்பார்கள். மூடிய கதவுகள் திறக்கத் தொடங்கும். இதையே சிங்க்ரனிசிட்டி என்று அழைக்கிறோம்.
நீங்க பிரபஞ்சத்துடன் ஒத்திசைவில் இருந்தால் எல்லாமே இயல்பாக நடக்கும். நீங்க போராட வேண்டியதில்லை. நீங்க ஒரு ஓட்டத்தில் பாய்ந்து கொண்டிருப்பீங்க. இந்த 7 இரவுகளில் நீங்க அந்த ஓட்டத்தை பிடிக்கிறீங்க. நீங்க கவனிப்பீங்க, உங்க காலை ஆற்றல் மாறி வருகிறது. நீங்க அமைதியாகவும் கவனமாகவும் ஆகுறீங்க. மற்றொரு முக்கியமான விஷயம், இந்த 7 இரவுகளில் உங்க பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும். நீங்க பகலில் பேசுவது இரவில் உங்க சிந்தனையை உருவாக்கும். நீங்க நாள் முழுவதும் மற்றவர்களை விமர்சித்தால் அல்லது உங்க துன்பங்களை பற்றி பேசினால் இரவில் மனம் அமைதியாகாது. அதனால் குறைவாக பேசுங்க, நல்லதை மட்டும் பேசுங்க. யாரையும் பற்றி கெட்டதாக பேசாதீங்க. அது உங்க மனதில் பதியப்படும். அதிர்ஷ்டம் மனமும் செயலும் ஒரே திசையில் உள்ளவர்களுக்கு ஆதரவாக இருக்கும். நீங்க உங்க அதிர்ஷ்டத்தை பிரகாசமாக்க விரும்பினால் உங்க உள்ளத்தில் உள்ள இருளை நீக்க வேண்டும். இந்த இரவுகளில் நீங்க உங்களுக்கே நல்ல நண்பராக இருங்க. நீங்க எதிர்பார்க்கும் அன்பையும் மரியாதையையும் உங்களுக்கே கொடுங்க. நீங்க உங்களை மதிக்க தொடங்கினால் உலகமும் உங்களை மதிக்கும். உங்க அதிர்ஷ்டம் உங்க தன்னம்பிக்கையின் பிரதிபலிப்பு. இந்த இரவுகளில் நீங்க உங்களை ஒரு வெற்றியாளராக பாருங்க. நீங்க கனவு கண்ட அனைத்தையும் அடைந்ததாக உணருங்க. நண்பர்களே, இந்த 7 இரவுகள் ஒரு புதிய பிறப்பு போல. ஒவ்வொரு இரவும் ஒரு படி. நீங்க 3 அல்லது 4 இரவுகள் கூட சரியாக செய்தால் நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க. நீங்க உணர்வீங்க, நீங்க அதிர்ஷ்டத்தின் அடிமை அல்ல, அதன் அதிபதி. நமது முனிவர்கள் இந்த இரவுகளின் முக்கியத்துவத்தை முன்பே புரிந்து கொண்டனர். அதனால்தான் அவர்கள் இரவு சாதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். இரவு இயற்கை தன்னை புதுப்பிக்கும் நேரம். நீங்களும் இயற்கையின் ஒரு பகுதி. இந்த இரவுகளில் நீங்க உங்க ஆன்மாவை சீரமைக்கிறீங்க. உங்களை தடுத்து நிறுத்திய காயங்களை குணப்படுத்துகிறீங்க. இந்த செயல்முறை மிகவும் ஆழமானதும் சக்தி வாய்ந்ததும். இதற்கு தேவையானது உங்க உறுதியான நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் எந்த முறையும் வேலை செய்யாது. நீங்க சந்தேகத்துடன் செய்தால் எதுவும் நடக்காது. நீங்க முழு நம்பிக்கையுடன் செய்தால் எதுவும் தடுக்க முடியாது. இந்த 7 இரவுகளில் நீங்க உங்க விதியை எழுதுறீங்க. இப்போது 5ஆம், 6ஆம், 7ஆம் இரவுகள். இவை உச்சநிலை மாற்றத்தின் நேரம். நீங்க மனதை சுத்தப்படுத்தி மன்னித்து நேர்மறை விதைகளை விதைத்து விட்டீங்க. இப்போது உறுதியான தீர்மானம் வேண்டும். இந்த இறுதி இரவுகளில் நீங்க நான் பெற வேண்டும் என்பதிலிருந்து நான் ஏற்கனவே பெற்றுள்ளேன் என்ற நிலைக்கு வர வேண்டும். நீங்க விரும்புவது ஏற்கனவே உங்களும் உள்ளது என்று உணருங்க. ஒரு சிற்பி கல்லிலிருந்து சிலையை உருவாக்குவது போல நீங்க உங்க அதிர்ஷ்டத்தை வெளிக்கொணர்கிறீங்க. அதிர்ஷ்டம் வெளியிலிருந்து வராது, அது உங்களுள் இருந்து வெளிப்படும். இந்த இரவுகளில் பிரபஞ்சத்தின் அமைதியை கேளுங்க. அந்த அமைதியில் ஒரு இசை உள்ளது. அது உங்களிடம் சொல்கிறது, நீங்க இந்த சிருஷ்டியின் அரசனின் பிள்ளை. ஒரு அரசனின் பிள்ளை. இப்போது 7ஆம் இரவு. இது ஒரு கொண்டாட்ட இரவு. இந்த பயணத்தை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த நாள் நீங்க மாறியிருப்பீங்க. உலகம் மாறவில்லை, ஆனா நீங்க மாறியுள்ளீங்க. நீங்க மாறினால் உலகமும் மாறும். இப்போது சவால்கள் வந்தாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க. நீங்க சொல்லுவீங்க, எது வந்தாலும் நான் சமாளிப்பேன். இதுவே ஒரு அதிர்ஷ்டசாலியின் அடையாளம். உங்க அதிர்ஷ்டம் உங்க மனநிலையும் உங்க செயல்களும் சேர்ந்தது. உங்க மனநிலை வலுவாக இருந்தால் உங்க செயல்களும் வலுவாகும். நீங்க கவர தொடங்குவீங்க. நீங்க கனவு கண்டவற்றை. மக்கள் கேட்பார்கள், உங்கள் ரகசியம் என்ன என்று. நீங்க சிரித்து சொல்லுவீங்க, என் உள்ளம் மாறியது. இந்த பழக்கம் உங்க வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வேண்டும். இந்த 7 இரவுகள் ஒரு தொடக்கம் மட்டுமே. தூங்குவதற்கு முன் நேரத்தை வீணாக்காதீங்க. நண்பர்களே, இந்த அறிவு எளிது. இதற்கு பணம் தேவையில்லை, நேரம் மட்டும் வேண்டும். நாம் உலகத்திற்காக நேரம் செலவிடுகிறோம், நமக்காக ஏன் இல்லை? பிரபஞ்சம் நீங்க கொடுப்பதை பல மடங்கு திருப்பி கொடுக்கும். நீங்க நேர்மறை சிந்தனை கொடுத்தால் அதை உங்களுக்கு திரும்பும். உங்க அதிர்ஷ்டம் இப்போது உங்க கையில் உள்ளது. நீங்க கனவு கண்ட அனைத்திற்கும் நீங்க தகுதியானவர். நீங்க சிறியவர் அல்ல. உங்க மதிப்பு அளவிட முடியாதது. இந்த 7 இரவுகளுக்கு பிறகு உங்க குரலில் சக்தி இருக்கும். உங்க கண்களில் ஒளி இருக்கும். உங்க காந்த ஈர்ப்பு மக்களை உங்களிடம் இழுக்கும். இதுவே உண்மையான அதிர்ஷ்டம். இப்போது நீங்க இந்த ரகசியத்தை அறிந்து விட்டீங்க. அதை பகிருங்க. உங்க வாழ்க்கையை ஒரு உதாரணமாக மாற்றுங்க. இறுதியாக, நம்பிக்கை மிகப்பெரிய சக்தி. இந்த 7 இரவுகள் உங்க உள்ளத்தின் சக்தியை எழுப்பியுள்ளன. இனி நீங்க தொடுவது தங்கமாக மாறும். ஒவ்வொரு இரவும் ஒரு வரம், ஒவ்வொரு காலையும் ஒரு அதிசயம். இந்த புதிய ஆற்றலை சேருங்க. எதிர்மறையை அனுமதிக்காதீங்க. நீங்க இந்த பிரபஞ்சத்தின் முக்கியமான பகுதி. உங்க வெற்றி இந்த உலகின் மகிழ்ச்சி. அதனால் இன்றிரவு தொடங்குங்க. புதிய வாழ்க்கையை எழுதுங்க. வெற்றி உங்க கண்களில், கடவுள் உங்க இதயத்தில். நீங்க தூங்கும்போது உங்க அதிர்ஷ்டம் மாறுகிறது. 7 நாட்களுக்கு பிறகு நீங்க வேறு மனிதர்.
உங்க நேரம் தொடங்கியுள்ளது. நண்பர்களே, இது அந்த 7 இரவுகளின் பயணம். உங்க வாழ்க்கையை மாற்றும் சக்தி இதில் உள்ளது. நீங்க இதை தொடங்கினால் 7 நாட்களில் மாற்றம் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிருங்க. லைக் செய்ய மறக்காதீங்க. புதியவராக இருந்தால் பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாம் ஒன்றாக இந்த பயணத்தில் முன்னேறுவோம். நினைவுல கொள்ளுங்க, உங்க அதிர்ஷ்டம் உங்க கையில் உள்ளது. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வாழ்க்கை மாற்றும் வீடியோவில். நேர்மறையாக இருங்க, அமைதியாக தூங்குங்க. நன்றி.